நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பேட்டி, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பீங்கன்னு பார்த்தேன். என்ன சார் புரியல? உனக்கா புரியாது சார்? இல்ல மேடம், டைம் ஆயிடுச்சு. நீங்க என்ன வீட்டுக்கு போலேன்னு சொல்ல வந்தேன். போகணும் சார். அதுக்கு முன்னாடி நாளைக்கு ப்ரோக்ராம் ஸ்கெட்யூல் பண்ணிட்டு போலாம் தான். ஓ, அப்ப நீங்க நாளைக்கு வர்றீங்க? வராம நான் எங்க போறேன்? கண்டிப்பா வருவேன் சார். அதான பார்த்தேன், அவ்வளவு லேஸ்ல நீ விட்டுட்டு போயிடுவியா? என்ன சார் நாளைக்கு வருவேன்னு ரொம்ப டவுட்டா கேக்குறீங்க? இல்ல, கண்டிப்பா நாளைக்கு வரதா இருந்தா நாளைக்கு ஷெட்யூல நாளைக்கே பண்ணிக்கலாமே, இப்பவே பண்ணணுமான்னு கேட்டேன். இல்ல சார், முன்னாடியே பிளான் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்குமே தான். ஓ, எதையும் பிளான் பண்ணி தான் பண்ணுவீங்களோ? என்ன சார்? நல்லதுதான். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அப்புறம் சார் நீங்க கிளம்பிட்டீங்க போல. அது எப்படி கிளம்புவேன்? இன்னைக்கு எவ்வளவு நடந்திருக்குது, அத பத்தி உங்களை பார்த்து 2 வார்த்தை பேச போனா நல்லா இருக்குமா? அதான் வந்தேன். நீங்க ஒன்னும் பிஸி இல்லையே? சேச்சே, உங்ககிட்ட எல்லாம் போய் பிஸின்னு சொல்ல முடியுமா சார்? எவ்வளவு பெரிய ஆள் நீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க சார். நீங்க பல ஸ்போர்ட்ஸ் டேக்ல பாத்திருப்பீங்க. இருந்தாலும் எங்க ஸ்கூல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் டே இது. உங்க அபிப்பிராயம் என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன். சார் என்ன சார் உங்க ஸ்கூல் ஏன் ஸ்கூல்னு பிரிச்சு பேசிக்கிட்டு? இது நம்ம ஸ்கூல் சார், நம்ம எல்லாம் ஒரே டீம். ஆமா ஆமா, பழைய ஞாபகத்துல கேட்டேன். இப்ப சொல்லுங்க, நம்ம ஸ்கூல் டே எப்படி இருந்துச்சு? குவைட் நைஸ் சார். தமிழ் டீச்சரா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் டேல முன்னாடி நின்னு எல்லா விஷயங்களையும் பாத்துக்கிறீங்களே. உங்களை மாதிரி அருமையான டீச்சர் கூட ஒர்க் பண்றது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார். வெரி என்ஜாயபிள் டே. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாளே. அவ டீம் தர்மடி வாங்கியிருக்கு, அத பத்தி பேசவே மாட்டேங்கறாளே. என்ன சார் பேச்சே காணும்? உண்மையாவா சொல்றீங்க? ஏன் சார் இவ்ளோ ஜோக் கொடுக்குறீங்க? அதுல மேடம், என்ஜாயபிள் டேன்னு சொன்னீங்களே அதான். சும்மா சொல்லாதீங்க சார். நீங்க கூட தான் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க. சில பசங்க தோக்குறப்போ நீங்களும் அழகன் சாரும் கை தட்டி கொண்டாடுனீங்களே. இப்படிப்பட்ட ஒரு டீச்சர் கிடைக்க அவங்க கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணும் சார். தூக்குற மாதிரி தாக்குறாளே. என்ன சொல்ல வர்றீங்க? ப்ளூ ஹவுஸோட தோல்வியில அப்படி என்ன உங்களுக்கு சந்தோஷம்னு எனக்கு தெரியல. போட்டின்னு வந்தா இதெல்லாம் பார்க்க முடியுமா மேடம்? நம்ம டீம் ஜெயிக்கிறப்ப சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும். உங்க டீம் ஒண்ணுத்துல கூட ஜெயிக்கலையே சார். நீங்க ஒயிட் ரோஸ்க்கு இன்சார்ஜ். அது ஜெயிக்கிறப்போ நீங்க சிரிச்சா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ப்ளூ ரோஸ் தோக்குற போது மட்டும் நீங்க சந்தோஷப்பட்டா அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே சார் அர்த்தம்? அதுக்கு காரணம் இருக்கு டீச்சர். அவனுங்க ஒரு ஒண்ணுத்துக்கு ஆகாத பசங்க. அந்த தகுதி இல்லாத பசங்களுக்கு நீங்களும் ஸ்டாலின் சேர்ந்துக்கிட்டு ஓவரா விளம்பரம் பண்ணீங்க. இந்த ஒரு மாசத்துல அவனுங்க அடிச்ச லூட்டி இருக்க கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. அவனுங்க ஓடுறதும் உடையாடுறதும் அந்த அலப்பறையில கடுப்பாகாத ஆளே இல்ல. இன்னைக்கு அவங்க லட்சணம் என்னன்னு ஊருக்கே தெரிஞ்சிச்சுல. இதுக்கு அப்புறமும் நீங்க என்ன தைரியத்துல பேசுறீங்கன்னா புரியல சார். சின்ன பசங்க சார் அவங்க. அவங்க மேலேயே உங்களுக்கு இவ்ளோ பொறாமையும் வெறுப்பும். இது ஒரு நல்ல வாத்தியாருக்கு அழகே இல்ல சார். ஜெயிச்சிருந்தா வேற மாதிரி பேசிருப்பீங்க. தோத்ததுனால பேச்சு வேற மாதிரி இருக்கு. சார் ஜெயிக்கிறது தோக்கறத பத்தி இப்பவே பேசக்கூடாது சார். இன்னும் நாளைக்கு ஒரு நாள் முழுசா இருக்கு. உங்க தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு பாப்போம் சார். நாளைக்கு நீங்க வந்தா பாப்போம். கண்டிப்பா வருவேன் சார். வாங்க, உங்க பசங்களை எல்லா ஈவென்ட்லயும் கலந்து சொல்லுங்க. நாங்களும் வாய் விட்டு சிரிச்சா மாதிரி இருக்கும்ல. ஐயோ சாரு இந்த டைம் பார்த்து போன் அடிக்கிறாரு. இவர்கிட்ட என்ன கதை சொல்றது? ஐயோ இவர் அடங்க மாட்டேன்றாரு. பசங்க அப்பீட் ஆனத எப்படி இவர்கிட்ட சொல்றது? யோ குருவி, எங்கேயா போன? எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது? சார் சாரி சார், வண்டி ஓட்டியிருந்தேன், அதான் எடுக்க முடியல சார்.
அப்படியா? ஆமா சார். நான் என்னமோ அதை நினச்சி பயந்து போயிட்டேன். சரி குருவி, எல்லாமே நல்லபடியாக நடக்குதா? சாரி சார், வண்டியில போயிருக்கிறேன், அதனால எதுவும் கேட்க மாட்டேங்குது சார். நான் அப்புறமா கால் பண்ணட்டுமா சார்? ம், அப்படியா? எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு மணி நேரம் ஆகும் சார். யோ, என்ன நீ ஸ்கூலை மாற்றிட்டியா இல்லை வீட்டை மாற்றிட்டியா? ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு 10 நிமிஷம் தானே ஆகும். இல்ல சார், நான் இங்க திருநெல்வேலி ஜங்ஷன் வரைக்கும் வந்துக்கிறேன் சார். அதான். யோ, அங்கே எதுவும் பிரச்சனை இல்லையா? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். சார், நான் அப்புறமா வந்து பண்றேன் சார். சரி சரி, கண்டிப்பாக ஃபோன் பண்ணு. கண்டிப்பா பண்றேன் சார். யோ குருவி, பசங்களாம் நல்லா பண்ணாங்கல்ல? யோ, அதை மட்டும் அது சொல்லியா? சார் 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 கேட்கல சார். சார் டவர் சரியா கிடைக்கல சார், நான் அப்புறமா பண்றேன் சார். எப்படி இந்த விஷயத்த இவர்கிட்ட சொல்லி நான் புரிய வைப்பேன்? பசங்க எதுலையுமே கெளிக்கலன்றத நான் எப்படி சொல்லுவேன் இவர்கிட்ட? எப்படி இவருக்கு நான் இதை சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கே தெரியலையே. ஐயோ, 1 ஹவர்னா கரெக்டா 1 ஹவர்ல அடிக்கிறாரு. யோ, உங்கள் ஊரில் என்ன 1 ஹவர் ஆகலையா? சார் சாரி சார், இப்பதான் சார் உள்ள வந்தேன். நானே போன் பண்ணலான்னு இருந்தேன், நீங்களே அடிச்சிங்க சார். பொய் சொல்லாத குருவி. நீ வண்டியில் போயிட்டு இருக்குன்னு சொன்னதே முதல்ல பொய். சார் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், நிஜமாவே நான் வண்டி தான் சார் ஓட்டின்னு இருந்தேன். ஏன் குருவி, வண்டி சத்தமே கேட்கலையே? ஏன் காத்தடிக்கிற சத்தம் கூட எனக்கு கேட்காது? சாரி சார். யோ, என்னயா, என்ன பிரச்சனை? ஏன் ஒழுங்காவே பேச மாட்டேங்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். அப்பா எப்படி சார் இருக்காரு? யோ, நான் கேட்டதுக்கு முதல்ல நீ பதில் சொல்லு. பசங்க ஏதாவது பிரச்சனையா? சரி, இன்னைக்கு எத்தனை போட்டி நடந்துச்சு? நம்ம பசங்க எத்தனை போட்டியில ஜெயிச்சாங்க? முதல்ல அதை சொல்லியா? சார், நீங்க அப்பாவை பாருங்க சார், இதெல்லாம் ஒரு மேட்டரா சார்? குருவி, டென்ஷன் பண்ணாத, ஒழுங்கா என்னாச்சுன்னு சொல்லு. இல்ல சார், பசங்க. யோ, என்னயா, பசங்களுக்கு ஏதாவது அடி போட்டுருச்சா? அதெல்லாம் இல்ல சார், பசங்க பெருசா எதுவும் கழிக்கல சார். என்ன, எத்தனை போட்டியில கலந்துக்கிட்டாங்க? அது ஒரு 8-10 போட்டி இருக்கும் சார். அதுல எதுலயுமே ஃபர்ஸ்ட் இல்லையா? ஆமா சார். சரி, செகண்ட் தேர்ட் பிரைஸ் எத்தனை வந்திருக்கு? குருவி சார், நான் கேட்கறது புரியலையா? செகண்ட் தேர்ட் ஏதாவது வந்தாங்களா? எதுலயுமே ஒண்ணும் இல்ல சார். ஆனா நல்லா தான் சார் பசங்க பண்ணாங்க, ஜஸ்ட் மிஸ் தான் சார். சரி, சமீக்தா என்ன சொல்லுச்சு? அவங்களும் நாளைக்கு பாத்துக்கலாம் தான் சார் சொல்லிக்கிறாங்க. குருவி, பசங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்களா? ஆமா சார், பசங்களுக்கு கஷ்டமா தானே சார் இருக்கும். காவியா கூட அழுதுச்சு சார். சார், நான் வேற இந்த சமயத்துல உங்களை வேற டென்ஷன் பாத்தீங்கன்னு சார். இதெல்லாம் நாங்க பாத்துறோம் சார், நீங்க அப்பாவை நல்லபடியா பாத்துங்க சார். சார், நாளைக்கு போட்டி முடிஞ்ச உடனே பசங்க என்ன ஜெயிச்சாங்கன்னு நானே போன் பண்ணி சொல்றேன் சார். சார், நீங்க வருத்தப்படாதீங்க சார். ஒன்றும் இல்லை. வச்சிட்டுமா சார்? சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? வாயை தந்து சொல்லுங்களேன்டா. டே, என்னமோ நடந்ததுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுற. அதானே, இனி நீ கூட தான் பல்ப் வாங்கின. நீ சொதப்பலன்னு சொல்லி பாப்போம். அது இல்லடா, நீங்க அப்படி இப்படி பண்ணி ஜெயிச்சிருவீங்க. நடுவுல நான் விட்டு அடிச்ச கூட ஒன்னும் தெரியாது நினைச்சேன். அப்படி நீ ஒருத்த மட்டும் நினைச்சா பரவாயில்ல, மொத்தமா எல்லாரும் அதே நினைச்சா? எனக்கு பிடிக்கலடா. என்ன பிடிக்கல? கப்பு தான்டா, இத்தனோண்டுடா. இந்த கப்பு போய் இப்படி போட்டு போட நினைச்சேன், அதுதான்டா விட்டேன். அப்படியா? ஆமாண்டா, கடுகிட்டப்ப மாதிரி ஒரு கப்புக்கு எவனாவது உசுர கொடுத்து வளர்ப்பேனா? கப்பு மட்டும் பெருசா இருந்துச்சு, நீங்க வேற கைப்பா பாத்திருப்பீங்க. எல்லா பிரச்சனைக்கு காரணம் நெய் குருவி தான்டா. டேய்,
இது என்னடா புதுசா இருக்கு? அவர் என்னடா பண்ணாரு? அவர் மட்டும் கதவு பூட்டலனா நம்ம ஏறி குச்சிருக்க மாட்டோம். நம்ம ஏறி குதிக்கலனா என் கால் அடிபட்டு இருக்காது. எனக்கு அடிப்படலனா வேகமா ஓடி இருப்பேன். நான் மட்டும் வேகமா ஓடினா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பேன். எத்தனை இழுவாடா இதான் இந்த அதான் இந்தானே. அதெல்லாம் விடு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா பிரச்சனையும் காரணம் நாடிதுண்டா. ஆமாண்டா, அவர் மட்டும் கட்டி போலனா அங்கிருந்து கதி ஆரம்பிச்சு பாரு, கரெக்டா வரும். நம்ம மேல எந்த தப்பும் இல்ல, முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணோம், அவ்வளவுதான்டா. ஏய் போண்டா, நீ என்னடா எதுவுமே பேசாம இருக்கா? தப்புதான்டா. யார் மேல சொல்லு? நம்ம அம்மா அப்பா மேலதான். நம்மள பிக்காம இருந்துக்கலாம். நம்மள பெத்த பேருக்கு தேவையில்லாம இந்த ஸ்கூல்ல சேர்க்கணும். பேசாம மாண்புக்கண்ணு பிரிண்டா எப்படி ரசிகம் வந்து இருக்காருல. டேய், என்னடா ஓவரா பேசுற? அவன் சொல்றதுல என்னடா தப்பு? கொஞ்சம் கூட வருத்தம் கூச்சம் இல்லாம அவன் மேல தப்பு இவன் மேல தப்புன்ட்டு ஜெயிக்கிறோம் தோக்குறோம். அட்லீஸ்ட் தோத்திட்டு சிரிக்காம இருக்கலாம்ல. டேய், நான் சந்தோஷமா சிரிக்கிறேன்னு நினைக்கிறியா? டேய் கிருமி, நீ எப்படி நினைக்கிறியாடா? இல்லடா, நீ சிரிச்சா பேச ஆரம்பிச்சா அழுகே வருதுடா. அதான் எப்படி? ஆமாண்டா, நான் கூட சொதப்பிட்டேன்டா. சார் கேட்டா என்னடா பதில் சொல்றது? டேய் அழாதீங்கடா, எனக்கும் அழுகிய வருதுடா. நம்மள கதற கதற அடிச்சிட்டாங்கடா. இதுதான்டா, இதெல்லாம் வேணான்னு இருந்தேன். ஏய், நாளை இதுனா போட்டி எல்லாமே இருக்கு. ஒண்ணு வேணாண்டா, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கே வரல. டேய், என்னடா சொல்றீங்க? நானும் ஸ்கூலுக்கு வரலடா. திரும்பி திரும்பி வந்து அசிங்கப்பட சொல்றியா? நான் வரலடா, அவ்வளவுதான். நானும் வரலடா. இப்படி போட்டு தள்ளிட்டாங்களே நம்மள. வாஷ் அவுட். சிரிக்கிறானுங்கடி எல்லாரும். என்னால யார் மூஞ்சிடி முழிக்க முடியல. பசங்களாச்சும் ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். அவனுங்க நம்மளுக்கு மேல சுத்தம். அந்த லூசு பையன் மின்னலு இன்னைக்குன்னு பார்த்து காலை நொண்டி நொண்டி வரான். நேத்து வரைக்கும் நம்ம கொடுத்த பில்டப்லாம் இன்னைக்கு சல்லி சல்லியா நொறுங்கி போச்சு. ஏய், முதல் நாள் தானே முடிஞ்சிருக்கு, இன்னொரு நாள் இருக்குல்ல. இன்னைக்கு கிழிக்காததையா நாளைக்கு கிழிக்க போறோம். ஏண்டி அப்படி சொல்ற? வேற என்ன சொல்ற? எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டாச்சு. அப்புறம் எப்படி நாளைக்கு மட்டும் தைரியமா நல்லா பண்ணுவோம்னு சொல்ற? நாளைக்கு மட்டும் என்ன நடக்கும்? இதான் நடக்கும். நீ சொல்றது சரிதான்டி. படிப்புல கலக்குனதோடவே சைலண்டா ஒதுங்கி இருக்கணும். அதுல வாங்கின பேர்லாம் இதுல போச்சு. இங்க பாருடி, சும்மா போச்சு போச்சுன்னு சொல்றது முதல்ல நிறுத்து. எனக்கு என்னமோ தப்பா தோணல. தப்பா தோணலையா? இது தப்பா தோணலனா வேற என்னடி உனக்கு தப்பா தோணும்? அது இல்லப்பா, இன்னைக்கு நாள் சரியில்லை, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னதான் நம்ம பெல்ட்டி அடிச்சாலும் சில சமயம் ஒண்ணும் நடக்காதுல்ல. அப்படிதான் இன்னைக்கும் ஆயிடுச்சு. ஏய், வாட்டர் டேங்க் சொல்றத பாரு. ஓட தெரியாதவன் கிரவுண்ட தப்பு சொன்ன மாதிரி இருக்கு. இல்லப்பா, அவ சொன்னது சரிதான். நேத்து வரைக்கும் நம்ம எல்லாம் நல்லா தானே பண்ணிட்டு இருந்தோம். டால்டா நேத்தி கோடின ஸ்பீட்ல இன்னைக்கு ஓடி இருந்தா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் அவளுக்கு தான். அதான் ஓடல, அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? அதான்ப்பா நானும் சொல்றேன். எதுவுமே இன்னைக்கு நம்ம ஃபேவராவே நடக்கல. லக்கே இல்ல. திறமசாலிக்கு தான் அதிர்ஷ்டம் உதவி பண்ணுன்னு நான் புக்ல படிச்சிருக்கேன். சரி, அதை விடு. மிஸ் என்னப்பா சொன்னாங்க? பாவம், அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க உள்ள ரொம்ப நொந்து போயிருந்தாங்க. அவங்க மூஞ்சியே சரியில்லை. நான் இது வரைக்கும் மேம் இப்படி பார்த்ததே இல்ல, தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. கிளம்புறப்ப கூட ஒண்ணும் இல்ல சனி, நாளைக்கு பாத்துக்கலான்னு முதுகுல தட்டி கொடுத்துட்டு தாண்டி போனாங்க. அவங்க அப்படி சொன்னா அதுக்கு அப்படிதான் அர்த்தமா? அப்ப அப்படி இல்லையா? நம்ம மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்தோமே, ஐயோ பாவம்னு அவங்க நமக்கு ஆறுதலுக்காக சொன்னது அது. அவங்க ஒண்ணு இல்லைன்னு சொன்னதுக்கு அர்த்தம் நமக்கு திறமை, முயற்சி, உழைப்பு இப்படி ஒண்ணுமே இல்லைன்னு தான். இப்ப என்னடி பண்ணலாம்? ஒன்னும் பண்ண முடியாது. நல்ல வேலைப்பா, இன்னைக்கு முதல் நாளுங்கிறனால லேட்டா தான் போட்டி ஆரம்பிச்சாங்க. அதனால இதோட தப்பிச்சோம். நாளைக்கு தான் மொத்த போட்டியும் இருக்கு. அப்ப நாளைக்கு பிரைஸ் வாங்க சான்ஸ் இருக்குல்ல? எப்படி சனி, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் வாய் கூசாம நாளைக்கு பிரைஸ் வாங்குவோங்கிற? நம்பிக்கை தானடி வாழ்க்கை. இதுக்கு பேர் கான்பிடன்ஸ் இல்ல, ஓவர் கான்பிடன்ஸ். உடம்புக்கு ஆவாது. நான் அவுட்டு. அவுட்டுனா? நான்லாம் நாளைக்கு எதுலயும் கலந்துக்க போறது இல்ல. நானும் தான். நான் மட்டும் எதுக்கு தனியா மாட்டி காமெடி பீஸ் ஆகணும்? நானும் கலந்துக்கல. நம்மள வாய் திறந்து சொல்றோம், நம்ம நம்பிக்கை நட்சத்திரம் மட்டும் வாய் திறந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. அதானே. ஏ டால்டா, எதுவும் பேச மாட்டியா? சாரிடி.
உன் சாரியை வச்சு நாங்க என்ன பண்றது? நாங்களாவது பரவாயில்ல, ஜெயிச்சா லாபம், ஜெயிக்கலன்னா ஒண்ணு இல்ல. ஆனா நீயும் மின்னலும் சொதப்பினது இருக்கே. ஏய் நிறுத்துடி, சும்மா அவளை மட்டும் தப்பு சொல்லிக்கிட்டு அலறா பாரு. தப்பெல்லாம் சொல்லல மிஸ். காவியான்னு அவளுக்காக தானே ஒண்ணு பண்ணாங்க. அவங்களுக்காகவாது இதை பண்ணிருக்கலாம். பாவுண்டி அவ ஸ்கூலுக்கு வர வழியில உன்னை புடிச்சிட்டு போய் குவாரில வச்சிருந்தா அப்போ தெரியுண்டி உனக்கு. நான் அந்த அர்த்தத்துல சொல்லலப்பா. அந்த மனசோட எப்பேற்பட்ட கொம்பன் போட்டியில இருந்தாலும் ஜெயிச்சிருக்கவே முடியாது. அங்க இருந்து வந்த உடனே அவசரமா ஷூ மாட்டிக்கிட்டு முதல் ஈவென்ட்ல ஓடினால அத மறந்துட்டு பேசுறியா நீ? நீ சொல்றது நீயும் நானும் வேணா ஒத்துக்கலாம், ஆனா மத்தவங்க ஒத்துக்க மாட்டாங்களே. இப்ப எதுக்கு ஆளால் குத்தம் சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்? நான் புட்டி டப்பாசு எதுலயும் கலந்துக்கல. மத்தவங்க போறது போகாதது அது அவங்க இஷ்டம். அந்த ரெட் ரோஸ் பசங்க கிட்ட இன்னொரு தடவை அசிங் பண்ண முடியாதுடி. எனக்கு எதுவும் வரல, நானும் கலந்துக்கல. என்ன கேபி? எல்லாருமே அப்படிதானா? அப்ப நானும் கலந்துக்கல. ஏய் என்னமோ எங்களுக்காக விட்டு கொடுத்த மாதிரி பேசாத. அப்படியெல்லாம் இல்ல, நானும் குவிட் தான். அப்போ டால்டா மட்டும் கலந்துக்கிட்டோம், நானும் விலகிடுறேன். இல்ல வேணாம். ஏய் ஏன்பா? இன்னொரு தடவை என்ன நம்பி யாரும் ஏமாற வேணாம். அதான் அவளே சொல்லிட்டால, இனிமே பேசுறதுக்கு எதுவும் இல்ல, கிளம்பலாம். சரி டால்டா, கிளம்புறோம், லேட் ஆயிடுச்சு. வாங்கடி. டால்டா நாங்களும் கிளம்புறோம்டி. ஏய் டால்டா அழாதடி. அழாத டால்டா. மிஸ் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க, சொதப்பிட்டேன்டி. அழாதடி டால்டா. டால்டா பரவாயில்லடி, பாத்துக்கலாம்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சம்யுக்தா, குட் மார்னிங் சார். எங்கம்மா ஊதா ரோசா விளையாட்டு வீரர்கள் யாரையுமே காணோம்? தெரியல சார். தெரியலையா? என்ன இப்படி ஒரு ஆன்சர் சொல்ற? நிஜமா எனக்கு தெரியல சார். இந்நேரம் வந்திருக்கணும், ஆனா இன்னும் யாரையும் காணும். ஏன்? நேத்து கொஞ்சம் ரொம்ப அப்செட்டா இருந்தாங்க, ஒருவேளை அதனால. இந்த பாருமா, வெற்றி தோல்வி வீரருக்கு அழகுமா. பார்ட்டிசிபேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். தோத்துருவோம் நினைச்சுக்கிட்டு போட்டியில கலந்துக்காம இருக்கிறது ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு அழகா? நீ சொல்லுமா. சார் இது எனக்கும் தெரியும் சார், ஆனா இது அவங்களுக்கு புரியணுமே. நேத்து நாம அவ்வளவு தூரம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணவேமா. ஆமா சார், இன்னும் டைம் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் லேட்டா வருவாங்களோ. போட்டியில தான் ஃபர்ஸ்டா வர முடியல, கிரவுண்டுக்காவது ஃபர்ஸ்டா வரலாம்ல. சார் பாத்தீங்களா, நீங்களே எப்படி சொல்றீங்க? சேச்சா அப்படி இல்லம்மா, அவங்களோட கெப்பாசிட்டி தான் நமக்கு என்னன்னு தெரியுமில்ல. அவங்க ஆல் ஓவரா வந்து ஜூனியர் கோப்பையை லிஃப்ட் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கல. ஏதாவது 1-2 கேம்ல முன்னால வருவாங்கன்னு தான் நினைச்சேன். என்னம்மா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல சார், நான் ஒரு மேஜிக் நடக்கும் நம்பினேன் சார். இவங்க லைஃப்ல நடந்த எல்லா விஷயமும் ஒரு மிராக்கிள் தான் சார். டிஓ இன்ஸ்பெக்ஷன்ல ஆரம்பிச்சு குவார்டர்லி எக்ஸாம் வரைக்கும் ஒவ்வொன்றையும் அவங்க அசால்ட்டா டீல் பண்ணிருக்காங்க. அப்படி ஒரு விஷயம் ஸ்போர்ட்ஸ் டேலயும் நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்ப இவங்க கப்பை வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சியாமா? அப்படி இல்ல சார், அவங்க வின் பண்றாங்களோ இல்லையோ இந்த ஸ்போர்ட்ஸ் டேயோட ஸ்டாரா இருப்பாங்கன்னு நினைச்சேன். மொத்த ஸ்கூல் அவங்கள பத்தி பேசும், அவங்கள திறமையும் தாண்டி அவங்களோட உழைப்பு எல்லார் மனசுலயும் நிக்கும்னு நினைச்சேன் சார். அந்த அளவுக்கு இப்போ ஒன்றும் கெட்டு போயிலையம்மா. மொத்தமா நேற்று நடந்தது 5-6 ஈவெண்ட் தான். அதுல கூட 3 ஈவெண்ட்ல ஸ்கோரிங் பேட்டர்ன் சரியில்லைன்னு சொல்லி அது மறுபடியும் பண்ண சொல்லியாச்சு. இப்ப மறுபடியும் அவங்க டீசெண்டா 4 கேம் ஜெயிச்சு முன்னுக்கு வந்துட்டா கூட போதும் அம்மா. எனக்கு புரியுது சார். இப்ப குருவி அனுப்பி அவங்க எங்க இருந்தாலும் புடிச்சிட்டு வர சொல்லட்டுமா? வேண்டாம் சார், அப்படி அவங்கள கம்பல் பண்ணி கூட்டு வந்து போட்டியில கலந்துக்க வைக்க வேண்டாம். அப்படி அவங்க கலந்துக்கிட்டாலும் கண்டிப்பா சரியா வராது சார். புரியுதுமா. இப்ப என்ன குறை, என்ன மிஸ்ஸிங்? அவங்களோட சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி மிஸ்ஸிங் சார். ஸ்டாலின் மிஸ்ஸிங் சார். ஸ்டாலின் எப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் டேல கலந்துக்க முடியாம போச்சோ அப்பவே இவங்களோட பாதி பலம் போயிடுச்சு சார். சம்யுக்தா, எனக்கும் அது ஆரம்பத்திலே தெரியும் சார். அதை சரி பண்ணதான் நான் எவ்வளவோ போராடினேன், ஆனா நோ யூஸ். ஸ்டாலின் கிட்ட தான் அந்த மந்திரம் இருக்கு சார். இவங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த சக்தியை தட்டி எழுப்புறதுக்கான மந்திரம் அவங்க கிட்ட தான் சார் இருக்கு. அப்ப அதுவா காரணம்னு நினைக்கிறேன்? அது மட்டும் தான் சார் காரணம்.
அவங்களுக்கு உற்சாகம் கொடுத்து தோத்து போறப்பெல்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தட்டி கொடுத்து சப்போர்ட் பண்ணி வழி நடத்தினது எல்லாமே அவன் தானே சார். அவன் தானே சார் இந்த டீமோட கேப்டன். கேப்டன் இல்லாம களத்துல இறங்கும் போதே அவங்களோட தோல்வி அப்பவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி இப்ப எப்படிமா? தெரியல சார், அவங்க தான் முடிவு பண்ணி ஆகணும். வருவாங்களா? வரணும் சார், நீங்க சொல்ற மாதிரி தான். ஜெயிக்கிறோமோ இல்லையோ போட்டியில கலந்துக்கணும். கலந்துக்கவே இல்லைன்னா எனக்கு ஸ்டாலினுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல சார். சரிம்மா, நீ ரொம்ப யோசிச்சு மூட் அவுட் ஆயிடாத. வந்துருவாங்க. நான் கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க சார்.